துணை முதலமைச்சர் ஏன் செல்லவில்லை என்றால் கேள்வி இல்லை. முதலமைச்சருக்கு உடல்நலம் சரியில்லை, ஆகையால் அவர் போக வாய்ப்பில்லை. ஆக எவரும் செல்லவில்லை. சாதிய வன்மம் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் உள்ளே பதிந்து கிடப்பதை இந்த ஆணவ படுகொலையில் நாம் தெரிந்திருக்கிற விடயம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மறுமலர்ச்சியை தமிழகத்தில் போதிப்பதாக நடித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களும் அல்லது அவருடைய புதல்வர் துரை வைகோவும் இதுவரை செல்லவில்லை. கவினுடைய கொலை வழக்கிற்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் உள்ளே இப்பொழுதுதான் சென்றிருக்கிறார். ஏனென்றால் சிபிசிஐடி விசாரணை என்பது நிச்சயமாக தெளிவாக இருக்காது, குளறுபடிகளை உருவாக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமா அது இந்த கவினோட ஆணவ படுகொலை தான். இதுல நிறைய அரசியல் கட்சிகளை வந்து இது ஒரு அரசியலையா பார்த்தாங்க. ஆனா விஜய் மட்டும் ரொம்பவே அமைதியா மௌனம் காத்துட்டு இருந்தாரு. விஜய் வந்து தலித் மக்களை வெறுக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த செய்திகள்லாம் பரப்பப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நியாயப்படி விஜய் வந்து இதுக்கு குரல் கொடுத்துருக்கணும். நான் காணொளியில் பேசி கொண்டிருக்கிற போது கவினுடைய தந்தையாருக்கு சிறப்பு பாதுகாப்பு படையை தமிழ்நாடு அரசு நிறுவியிருக்கிறது. இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சக்திகள் யார் என்பதை ஏற்கனவே பலமுனை கேள்விகளை நாம் எழுப்பியிருக்கிறோம், இப்பொழுதும் எழுப்புகிறோம். தம்பி கவினை அழைத்து சென்ற சுர்சித் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு போய் நிறுத்தியவுடன் வாகனம் ஓட்டியது சுர்சித். அவன் இறங்கியதும் மிளகாய்ப்பொடி தூவியதாகவும் முதல் வெட்டிலே தம்பி கவின் ஓடியதாகவும் விரட்டி வெட்டியதாகவெல்லாம் கதை விட்டார்கள். முதலாக சத்தியம் தொலைக்காட்சி இந்த காட்சிப்பதிவை வெளியிடுகிற போது இதற்கு பின்னணியில் ஒளிந்திருப்பவர்கள் யார் யார், இது ஒரு கூட்டுக்கொலை என்றுதான் முதலாக செய்தி வெளிவந்தது. ஆனால் அதை மூடி மறைத்தவர்கள் யார் என்கிற கோணத்தில் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று இருந்தாலும் கூட தம்பி கவினுடைய மரணத்திற்கு நாள்தோறும் தலைவர்கள் சென்ற வண்ணம் இருந்தார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்களும், அதற்கு பிறகு கிருஷ்ணசாமி அவர்களும், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும், இப்படி பல பேர் அந்த மரணத்தை நடைபெற்றிருக்கிற சில சம்பவங்களை கேட்டறிந்து அதற்கு தகுந்தாற்போல் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் அறிக்கைகளை கொடுத்து உண்மைத்தன்மைகளை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கூடுதலாகவே அண்ணன் திருமா இதை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நெல்லை சீமையில் நடத்தினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் KN நேரு, கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் போய் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு பூதாகரமாக இன்னும் வெடித்து விடக்கூடாது, தென் மாவட்டங்கள் கலவர பூமிக்குள் வந்துவிடக்கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக இருந்து காத்திருந்து கவின் உடலை நெருப்பில் தீ மூட்டி சாம்பலாக்கி முடித்து விட்டுத்தான் அவர்கள் வெளியேறினார்கள். ஆனால் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் செல்லவில்லை என்பது மிக முக்கியமான கேள்வி. அதிமுக சார்பில் அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சென்றதாக தகவல். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மறுமலர்ச்சியை தமிழகத்தில் போதிப்பதாக நடித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களும் அல்லது அவருடைய புதல்வர் துரை வைகோவும் இதுவரை செல்லவில்லை. அவர்கள் தெற்கு சீமையை சார்ந்தவர்கள், அரசியலில் புகுந்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் ஏன் செல்லவில்லை என்றால் கேள்வி இல்லை. முதலமைச்சருக்கு உடல்நலம் சரியில்லை, ஆகையால் அவர் போக வாய்ப்பில்லை. ஆக எவரும் செல்லவில்லை. சாதிய வன்மம் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் உள்ளே பதிந்து கிடப்பதை இந்த ஆணவ படுகொலையில் நாம் தெரிந்திருக்கிற விடயம். இதை காட்டி உங்களுக்கு என்ன வேலை? மடப்புறம் அஜித்குமார் மரண வழக்கில் படையெடுத்தார்கள் பல்வேறு கட்சியினர். நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், தளபதி விஜய் ஏன் செல்லவில்லை? திரைப்படம் முடிகிற தருவாயில் இருக்கிறது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்று சொல்வார்கள்.
ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த தேதிகளுக்குள் அவர் முடித்து கொடுத்தாக வேண்டும் என்கிற ஒப்பந்த கையெழுத்து. ஆகையால் டப்பிங் பணிகளில் தீவிரமாக இருக்கிறார். ஆனால் அதைவிட மிக முக்கியமானது கவின் படுகொலை. கண்டிப்பாக சென்றிருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவர்ச்சனா அவர்கள் மாபெரும் ஒரு கண்டன அறிக்கையை இணையத்தில் வெளியிட்டு தன்னுடைய பதிவை டெல்லியிலிருந்து அதை நடைமுறைப்படுத்தினார். அந்த அறிக்கை என்பது இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மகத்தான தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஆழ்ந்து படித்து முடித்ததற்கு பிறகுதான் வெளியிடப்பட்டது என்கிற தகவல் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஏன் செல்லவில்லை? சாதி பார்த்து செல்லவில்லையா? தளபதி அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற அழகான தத்துவத்தை தமிழ்நாட்டு வீதிகளில் விதைத்து விட்டுத்தான் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற மகத்தான தத்துவத்தை மண்ணிற்கு வழங்கி தந்த பெரும்பாட்டன்களினுடைய வழியில்தான் விஜய் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். மற்ற தலைவர்களைப் போல தன்னந்தனியாக போய்விட்டு உடனடியாக திரும்பிவிட முடியாத ஒரு சூழல். லட்சக்கணக்கானவர்கள் அந்த இடங்களிலே கூடுவார்கள். பாதுகாப்பு விஷயங்கள் இருக்கிறது. மற்ற எந்த கட்சி தலைவருக்கும் இல்லாத கூட்டத்தை அங்கே கூட்டிவிட்டால் கூட்ட நெரிசலில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துவிடும் என்பதற்காகவே நெல்லை தென் மண்டலத்தினுடைய ஜரக ஐஜி அவர்களிடத்திலே பகலில் சென்றால் பாதுகாப்பு விஷயங்களில் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய முறையாகத்தான் இந்த திருட்டு மாடல் அரசு எப்பொழுதும் யாருக்கும் எவருக்கும் பாதுகாப்பு தராது. எத்தனை பேரை வெட்டி வீழ்த்தினாலும், எத்தனை பேரை படுகொலை செய்யப்பட்டாலும், இன்னும் எவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டாலும் யாருக்கும் பாதுகாப்பாக இல்லாத ஒரு வெற்று அரசாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் படுகொலை நிகழ்ந்திருக்கலாம். அடங்குவதற்குள் உடுமலைப்பேட்டையில் வடச்சரக ஊழியர்களால் புலிப்பல் வைத்திருந்ததாக ஒருவரை அங்கே படுகொலை செய்கிறார்கள். மாரிமுத்து என்பவரை, வயது 48. கஸ்டடியிலே கொண்டு போய் வைத்து அடித்து கொன்றுவிட்டு பாத்ரூம் சவரில் அந்த குழாய் தூக்கு போட்டு தொங்கியதாக அறிவித்தார்கள். பிறகு அந்த பிணத்தை அவிழ்த்து அதே கழிவறைக்குள்ளேயே போட்டு விட்டதாக சொன்னார்கள். ஆனால் இப்போ அஜித்குமாரோட இரங்கலுக்கு வந்து நேரில் போயிட்டு ஆஜரான இப்போ விஜய் வந்து பார்த்தார் அந்த அஜித்குமாரோட குடும்பத்தை. ஏன் இது வந்து கவின் குடும்பத்துக்கு வந்து பண்ணல? ஒருவேளை இந்த முக்குளத்தோர் சமுதாய ஓட்டு வந்து விஜய்க்கு வராமல் போயிடுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ஒரு பயம் இருக்காங்க. இதில் அஜித்குமார் மரணத்திற்கே வந்து 6 நாட்களுக்கு பிறகுதான் விஜய் அவர்கள் அங்கே போய் ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தார். உடனடியாக செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. பிறகு உங்களுக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன், எந்த உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தர தயாராக இருக்கிறேன் என்று 2 லட்சம் ரூபாயை நிதியை கொடுத்து விட்டு பிறகு அந்த வழக்கை வழக்கறிஞர்கள் தான், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு உன்னிப்பாக கவனித்து ரிட்டை தாக்கல் செய்து இந்த வழக்கை ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு வந்தது தமிழக வெற்றி கழகம். யாரும் மாற்ற முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆனால் அவசர கோலத்தில் அவசரமாக தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணையை போடுவதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணை என்பது நான் பார்த்திருக்கிறோம். என்ன, கனியாமூர் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்தில் இதே சிபிசிஐடி வழக்கை பிளாஸ்டிக் பொம்மையை தூக்கி வீசி அதை தற்கொலை என்று முடித்து விட்டார்கள். வேங்கவயலில் மனித மலத்தை கலந்தவர்களே குடித்தார்கள். குடித்தவர்களை இன்றைக்கு குற்றவாளி கொண்டிலே நிறுத்துகிறார்கள். சென்னை மாநகரத்தின் கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இன்றைக்கு வரை என்ன நீதி கிடைத்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆக சிபிசிஐடி விசாரணை என்பது நீதிக்கு எதிரானது, சட்டத்திற்கு புறம்பானது. நிச்சயமாக அப்படித்தான் அவர்கள் கொண்டு போய் முடிப்பார்கள். ஆக கவின் குடும்பம் கேட்காத ஒரு விசாரணையை தமிழக அரசு தானாக முன் வந்து இதை செய்கிறது என்றால், நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நீதிமன்றம் தானாக வந்து அந்த வழக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் இருக்கிறது என்று நீதிமன்றம் அறிக்கை கொடுத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர்கள் இன்றைக்கு மதுரை நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கவின் படுகொலைக்குள் மறைந்திருக்கிற புதிர்கள் என்ன? கவின் படுகொலை என்பது எல்லோரும் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பொறுப்பை உணர்ந்து நாம் எப்பொழுது செல்ல வேண்டும், எந்த சூழலில் செல்ல வேண்டும், எந்த நேரத்தில் செல்ல வேண்டும், ஏனென்றால் பாதுகாப்பு விடயங்கள் மிக முக்கியமானது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற இடத்தில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே காலத்தை தீர்மானித்து கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் பிரிவு கண்ணசைத்தால் மட்டும்தான் கவின் மரணத்திற்கு நீதி கேட்டு தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக நெல்லை சீமைக்கு செல்வார் என்பதில் மாற்றுக்கிறது. ஆனா இப்ப அண்ணன் சீமான் வந்து நேர்ல போய் பாக்குறாருல, அந்த கடைசி நாள்ல கூட போயிட்டு அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதலை வந்து தெரிவிக்கிறாரு, கூடவே நிக்கிறாரு தோளுக்கு தோளா. இது எப்படி பாக்குறீங்க? அது ஒரு அரசியல்.
ஏன் நான் அதை அரசியலாக பார்க்கிறேன் என்றால், ராஜீவ்காந்தி மரணத்தில் தூக்கு கைதிகளாக இருந்த பேரறிவாளன் உள்ளிட்ட 60 விடுதலைக்காக தமிழ்நாடே காத்திருந்த சூழலில் மரண தண்டனையை உறுதி செய்த போது உச்சநீதிமன்றம் எம் இனமானத்தினுடைய தங்கை செங்கொடி தன்னைத்தானே தனலாக்கி கொண்டு தீக்கிரையாக்கி சாம்பலாகி போன சம்பவம் எவராலும் மறந்துவிட முடியாது. செத்து கிடக்கிற தங்கையினுடைய உடலில் மாலை அணிவித்துவிட்டு வந்து அரை மணி நேரத்தில் மாட்டுக்கறி தின்றவர்கள் இவர்கள் எல்லாம். தன் குடும்பத்தில் ஒரு சோக நிகழ்வு நகர்ந்திருக்கிறதென்றால் 1 மாத காலத்திற்கு கவுச்சியை நாம் தமிழர்கள் புழங்க மாட்டார்கள் என்பது நியதியாக இருக்கிறது. ஆனால் சீமான் எப்படிப்பட்டவர் என்பதை செங்கொடி மரணத்தில் தான் நான் புரிந்து கொண்டேன். ஆக இந்த தம்பி கவின் மரணத்திற்கு பிறகு போயை கட்டி தெளிவி ஆரத்தெளிவி முத்தமிட்டு மூக்கை சிந்தி கண்ணீர் வடித்து வெளியிலே வந்து துடைத்து விட்டு எங்கேயாவது விடுதியிலே போய் தங்கி மாட்டுக்கறியை சாப்பிட்டு சந்தோஷமாக கிளம்பி வந்திருப்பார். இதுதான் அவர் வாழ்க்கையில் நடக்கும். நான் கூடவே இருந்து கவனித்தவன் என்கிற அடிப்படையில் நான் ஒரு வியூக அடிப்படையில் இதை சொல்லவில்லை. ஆக ஒரு போலி நாடகத்தை போரை இரமெல்லாம் அரங்கேற்றுவதே சீமானினுடைய வாடிக்கை. அவருக்கான அரசியலை முன்னெடுப்பார். அங்கே அவர் கடந்து விட்டு வந்து அங்கே விட்ட வார்த்தைகளுக்கு எதிராக இன்றைக்கு புதிய தமிழகம் கட்சியினர் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். போற இடமெல்லாம் இதே பிரச்சனை உருவாக்கி விட்டு வருவது. தேவேந்திரகுல வேளாளர்களுக்காக ஒரு மாநாடை போடுவது. சாதியை தூக்கி பிடிப்பவன் எப்படி தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும்? சாதியத்திற்கு ஆதரவு நிலை எடுக்கிறவன் எப்படி தமிழ் தேசியத்திற்கு முழுதாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும்? ஆக வேடதாரிகள் பொய்தாரிகளாக தமிழ்நாட்டில் உலாவி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு மூலையின் உலக பூமி பந்தில் உன்னத பேராற்றல் மிகுந்த எம் பெருந்தலைவன் தேசிய தலைவன் இந்த சம்பவங்களை எல்லாம் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். ஆகையால் தம்பி கவினுடைய மரணம் என்பது மறக்க முடியாத நிகழ்வாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எப்பொழுது செல்லுவார் என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவருக்கு மட்டுமே தெரியும். ஆனால் விரைவில் பொறுத்திருந்து பார்ப்போம்னா என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள்ண்ணா, எங்களோட நேரம் நன்றி.